இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, அடுத்தபடியா இந்த அஞ்சலிக்கும் நம்ம கௌதமுக்கு தாங்க ஒரு சவாலா இருக்க போது. ஏன்னா, அந்த தக்ஷாசினி வந்துட்டு எரியிற அடுப்புல எண்ணெய ஊத்துற மாரி, இந்த கௌதம் கிட்டேருந்து எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கார்த்திக் ஒரு ஷேர வாங்கணும். அப்ப மட்டும் தான் வந்துட்டு நம்ம சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னு இந்த தக்ஷாசினி இருக்கிற பிரச்சனையில இப்படி ஒரு பிரச்சனைய கிளப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா, வரப்போற இயரிங்கள எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம இலக்கியா இருந்துகிட்டு கௌதம குற்றவாளியில நிரபராதின்னு கொண்டு வரணும்னு ரொம்பவே பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான எல்லா வாய்ப்புமே வந்துட்டு இழந்துட்டு, இப்படி ரொம்பவே கஷ்ட நிலைமையில இருக்கிறாங்க நம்ம இலக்கியாவும், நம்ம கௌதமும். ஆனா அந்த தக்ஷாசினி போட்டு வச்ச மாரி எல்லா சதி திட்டமும் ரொம்பவே அருமையா நடந்துட்டு இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு உண்மை தெரிஞ்சுட்டு நம்ம அஞ்சலி இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு கண் கலங்குற நிலைமையில வெளியே வந்தாங்க. இந்த தக்ஷாசினி எஸ்எஸ்கேவும் அஞ்சலி நிறுத்து, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். கார்த்தியை கடத்தி வச்ச மாதிரி கடத்தி வச்சுட்டு அந்த பழியை தூக்கி கௌதம் மேலே போட்டுங்களான்னு வா. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சொத்து பத்தும் இந்த ஒரு ஆஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்களும் சந்தோஷமாக வாழ முடியல. எந்த ஒரு வீட்டை விட்டு உன்னை இந்த இலக்கிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் அதே வீட்டுக்கு நீ மகாராணி மாதிரி வாழணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இவ்வளோ ஒரு பொய்யை வந்துட்டு சொல்லி திரும்ப நம்ம அஞ்சலியோட இந்த மர முட்டாள்தனத்தை திரும்ப முட்டாள்தனமாக ஆக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு சேஞ்சாக தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம கௌதம் வந்துட்டு இதை சும்மா விட போகிறதில்ல. முட்டாள்தனமாக வந்துட்டு நீ யோசிச்சுட்டு இருக்காத. ஏன்னா அங்கே வந்துட்டு பார்த்தேனவா, இந்த கௌதம் கிட்ட வந்துட்டு இருக்கிற எல்லா ஒரு நல்ல ஒரு குணமும் வந்துட்டு நம்ம கார்த்திக்கும் இருக்குங்க. ஆனால் இந்த அஞ்சலி தாங்க இப்போ திரும்ப நம்ம கார்த்திகை வந்துட்டு அவங்க பக்கம் இழுத்து வச்சுட்டு, கௌதம் வந்துட்டு நல்லவங்க கிடையாது, இலக்கியம் நல்லவங்க கிடையாது, நம்ம வந்துட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இருக்கோன்னு அவங்க நம்ம பணம் வந்துட்டு தரக்கூடாதுன்னு தான் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு திரும்ப நம்ம கார்த்திகோட மனசை மாற்றிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு உண்மையை வந்துட்டு கார்த்திக் சொல்லணும் ஜட்ஜி முன்னாடி, கோர்ட்டு முன்னாடி, கௌதம் அண்ணா வந்துட்டு நல்லவங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சும் திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கே தாங்க. கூடிய சீக்கிரத்தில் இவங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ஃப்ராடு வெளியே எல்லாரும் மத்தியில் வந்து நம்ம இலக்கா இந்த ஒரு கோர்ட்டில் நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தர்மத்தின் வாழ்வுதானே சூது கவும், இறுதியில் தர்மமாக வெல்லும். இந்த எஸ்எஸ்கவும் இந்த தக்ஷாசினியும் என்ன தான் வந்துட்டு கீழ்த்தரமான எண்ணத்தை வந்துட்டு நம்ம அஞ்சலிக்கு விதைச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு காலத்தில் இல்லை ஒரு காலத்தில் அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கே திரும்பும் அப்படின்ற உண்மை மறந்துட்டு தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.